தானே. எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 90 வரும். எவ்வளவு எதிர்பார்த்த கொஸ்டின்லாம் வந்துருந்துச்சா? வந்துருச்சு. என்ன எக்ஸாம்? இங்கிலீஷ் எக்ஸாம். இதெல்லாம் இங்க கேக்குறீங்க. கொஞ்சம் ஸ்டாப்பை பொறுத்து தானே இருக்கு, வரவங்களை பொறுத்தா இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா சங்கடம் தான், எழுத முடியாது. படிச்சிருந்தா நல்லா இருக்கும்ல? படிச்சிருக்கலாம், நல்லானே இருக்கு. எதிர்பார்த்த மார்க் வருமா? 50 மார்க் கிட்ட வரும். ஏன் இங்கிலீஷ் அவ்வளவு டஃபா இருந்துச்சா கொஸ்டின்? ஆமாண்ணே, படிக்காம வந்துட்டா இப்படித்தான். ஏன் படிக்கல? பாஸ் ஆயிடும்ன்ற நம்பிக்கை வந்து பார்த்தா கொஞ்சம் தப்பா கேட்டாங்க. இருந்தா நல்லா எழுதி வச்சிருக்கேன். எத்தனை பேஜ் எழுதிருக்கேன்? 20 பேஜ் கிட்ட இருக்கேன். தேங்க்யூ. எக்ஸாம் நல்லா இருந்தது. எப்படி இருந்துச்சு? எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஸ்டின் எப்படா இருந்துச்சு? கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுண்ணே. எவ்வளவு மார்க் எடுப்பேன்? எவ்வளவு மார்க்கு? சும்மா ஒரு 50 வரும். 50? எத்தனை மார்க் எக்ஸாம்? 90 மார்க்கு. 50 மிச்சம் 40 மார்க்கு. மிச்சம் 40 மார்க்கு போறத பொறுத்து, டீச்சர் திருத்துற பொறுத்து. நீ எழுதுனா தானே திருத்துவாங்க. அதான் நீ எப்படி எழுதுன? ஈஸியா தானே இருந்துச்சு. டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி, டீச்சர் எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி எழுதியாச்சு. சரி, எவ்வளவு மார்க் வரும்? வேறன்னா 50 வரும். சரி, எனக்கு 70 மார்க் வரும். கொஸ்டின் மார்க் வரும் ஒரு 90. 90? எக்ஸாமே 90 தானே? நாங்க எழுதுவோம் ப்ரோ, சென்டம் அடிக்கலாம்ல. சரி, நல்லா இருக்கும்னே. ஓரளவுக்கு பேராப்லாம் அடிச்சு தட்டி விட்டுருக்கோம்னே. அப்படியே அந்த இதை பார்த்து சும்மா படிச்சாலே போனேன், எதுவுமே வரல. ஆனா முன்னோட கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. முன்னோட ஏதோ கேட்டு வர மாதிரி இருக்கு. அதான் ரொம்ப இதா இருக்கு. மத்தபடி பேராப் எல்லாமே ஈஸி தான். ERC எதுவும் தெரிய மாட்டேங்குது, அதை வச்சு சும்மா எழுத வேண்டியதா இருக்கு. மேப்லாம் இதுல வரலாறுனே. வரலாறுல மேப் இல்ல. ஓ, ரோடு மேப்பா? நான் வரைபடம், இந்திய வரைபடம். அதனால நீ மேப் தெளிவா கேட்கணும், ரோடு மேப் சொல்லிருக்கேன். வேற மத்தவங்க எல்லாத்தையும் ஈஸி தானே. சரி, முடிச்சுட்டு என்ன ஆக போற? என்ன பொறுத்து தெரியாமல மார்க்கை பொறுத்தானே இருக்கு. மார்க் வந்துச்சுன்னா, ஒரு நல்ல மார்க் வந்துச்சுன்னா லாயர் அந்த மாதிரி பாப்போம். இல்லாட்டி விஸ்காம் இந்த மாதிரி போட்டோகிராஃபி இறங்கிடுவேன். சரி, பின்னாடி எழுத மாட்டேங்கிறான், டிஸ்டர்ப் பண்றாங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. யார் அது? எல்லாரும் தானே கஷ்டம். உன்னோட கேக்குறாங்க எல்லாருமே. யார்கிட்ட சொல்றது? உன்னோடு ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. சரி, அப்ப நீ தான் நானே தப்பா இருக்கிறேன். உன்னோட ஏன்டா கேட்டுக்கிறாங்க? நான் என்ன நானே தப்பா இருக்கிறேன், அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? எக்ஸாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதிருக்கேனே. எவ்வளவு மார்க்? மார்க் வந்து ஒரு 80க்கு மேல வரும்னே. எதிர்பார்த்த கொஸ்டின்ல வந்துச்சா? எதிர்பார்த்த கொஸ்டின் எதுவுமே வரலனே. அப்புறம் சும்மா வந்த கொஸ்டின்லயே கதையா எழுதுறதானே எல்லாமே. இந்த கொஸ்டினை பார்த்தே கொஸ்டின் எழுதுறதானே. ஒரு நம்பிக்கையான நல்ல மார்க் வரும்னு. எவ்வளவு மார்க்? மார்க் ஒரு 80 மார்க் எடுப்பேனே. புக் பேக்ல இருந்து எதுவுமே வரலையா? புக் பேக்ல இருந்து தான் வந்துச்சுனே. இருந்தாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானே இருந்துச்சு. ஆமா. சொல்லு. அப்புறம் பேராகிராஃப், எஸ்ஐ. பேராகிராஃப்லாம் ஈஸி தானே, அதெல்லாம் பிரச்சனை. அதே மாதிரி மாப்பிள்ள வந்து பண்ணு கடை வச்சிருக்கியா, திருமலை பஸ் இதுக்கிட்ட. அதே மாதிரி கடை வச்சிருக்கேன். பிசினஸ் பண்ணிட்டே படிச்சுட்டு இருக்கோம். சரி, நெக்ஸ்ட் என்ன படிக்க போறேன்? நெக்ஸ்ட் ஆனே அதே பிசினஸ் பண்ணலாம் இருக்கேனே. சரி, ஓகே. கடை போட போறோம். அடுத்து என்ன பிசினஸ்? எடிட்டிங் கடை, ஃப்ளெக்ஸ் கடை அந்த மாதிரி போட போறேன். சரி, ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம் எப்படி எழுதுன? எதை எழுதிருக்கீங்க? எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 50. ஏன்னா எல்லா பேரும் 50 சொல்றீங்க, ஏன்? 50 அப்போதானே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கொஸ்டின். ஒன் வேர்ட்லாம்? ஒன் வேர்டு எடுக்கலாம் 10க்கு மேல. கிராமர்லாம்? கிராமர் எழுதல. என்ன எக்ஸாம் இன்னைக்கு? இங்கிலீஷ். நாளைக்கு எக்ஸாம் எப்படி?